நமச்சிவாய வாழ்க. ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் தொழில் நிலையில் ஏற்படக்கூடிய நிலை. இந்த தொழில் நிலை என்று வரும்பொழுது மிதுன ராசிக்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய இடம் மீன ராசி. இந்த மீன ராசியிலே சனி பகவான் இடம் பெற்று காணப்படுகிறார். அதுவும் வக்ர நிலை கதியில் இருக்கிறது. அதற்கு திரிகோணம் என்று வரும்பொழுது புதன் பகவானும் சூரிய பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வீட்டு அதிபதி என்பவர் ராசியிலே இடம்பெற்று காணப்படுகிறார். இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்று பார்க்கும்போது மிகவும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் ஏற்கனவே நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற வேலை அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் அற்புதமான பொருளாதாரத்தை மிகவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மிஷினரி ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான வாய்ப்பு. புதிய மிஷின் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தவும், புதிய தொழில்களை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தவும், வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யக்கூடிய தொழிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மிகவும் மிகவும் அற்புதமான தொழில் வாய்ப்புகளை கொடுக்கிறது. அடுத்ததாக வேலை என்று வரும்பொழுது ராசி என்று வந்தால் மிதுனத்திலிருந்து வரக்கூடிய 6ஆம் வீடு என்று சொன்னால் விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி என்று வரும்பொழுது வேலை கொடுக்கக்கூடிய இடம், அது தனியாராக இருக்கலாம் அல்லது அரசு சார்ந்த வேலையாக இருக்கலாம். எவ்வித வேலையாக இருந்தாலும் வேலையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ற அடிப்படையில் வருகிறோம். கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. கார்ப்பரேட் நிலத்தில், அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பதால் வித்தையை வெளிக்காட்டி வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது. அதன் புதன் வீடாக வருவதனால் சனி பார்வை பார்க்கிறது. சனி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் வெளிநாடு வாய்ப்புகளின் அடிப்படையில் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு வெளி மாநிலம் செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் மிகவும் அற்புதமான வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்கள். சம்பள இன்க்ரிமெண்ட் பெறக்கூடிய அமைப்பு பெறப்படுகிறது. அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்களின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அதே கதிதான். ஒரு சிலருக்கு பதவி உயர்வை பெறுகிறது. ஒரு சிலருக்கு வெளியூரிலே வேலை தரக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு மத்திய அரசில் இருப்பவர்களாக இருந்தால் மாநிலம் விட்டு மாநிலம் தாவக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெறுகிறார்கள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்தும். மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் வீடு, அதாவது குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம். குடும்பம் என்று சொன்னால் அதாவது ராசிக்காரருடைய குடும்பத்தின் நிலை அடிப்படையில் பார்த்தால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. அந்த 2ஆம் இடத்திலே புதன் பகவான் சூரிய பகவான் இடம்பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் முயற்சியின் அடிப்படையில் இவர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வீடாக வருவதனால், கடக வீடாக வருவதனால் அவர்கள் குதூகலமான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. மங்கள காரியங்கள் அந்த வீட்டிலே நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு மங்கள காரியத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும். வாக்கு என்று வரும்பொழுது அவர்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாக்குத்தன்மை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். தனம் என்று வரும்பொழுது பொருளாதாரத்தில் மிகவும் மிகுதியான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தும். 3ஆம் இடம் என்று வரும்பொழுது முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம். முயற்சி என்று வரும்பொழுது விடாப்புடையில் வெற்றியை அடையக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. அந்த வீட்டிலே கேது பகவான் இருந்தாலும் போராட்டத்தின் அடிப்படையில் வெற்றியை பெறக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. 4ஆம் வீடு என்று வரும்போது முதலீடு, தாயாருடைய நிலை, வித்தை இவற்றின் அடிப்படையில் வண்டி வாகன சொத்துக்களின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாவமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்திலே செவ்வாய் பகவான் பார்வை பெறுகிறார். செவ்வாய் பகவான் இருக்கிறார், சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். அங்கு புதன் வீடாக வருகிறது. அந்த புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இடம்பெற்றிருக்கிறார். இந்த வீட்டிற்கு 11ஆம் இடமாக இருப்பதனால் மிகவும் அற்புதமான நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனம், காலி இடம், பழைய வீடு வாங்குதல் போன்ற நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு கல்வியின் அடிப்படையில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சனி பார்வையின் அடிப்படையில் ஒரு சிலர் தாயாருடைய நிலை மருத்துவமனைக்குள்ள செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும். கவனமாக இருந்து அவற்றை செயல்படுத்துவது நல்விதத்தில் செயல்படுத்துவது நல்லது.
ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடம் என்பது குழந்தையுடைய நிலை, குலதெய்வத்தினுடைய நிலை, சிந்தனை, கௌரவம் என்ற அடிப்படையில் வருகின்ற இடம் ஐந்தாம் இடமாக வருகிறது. புதிய தம்பதிகளாக இருந்தால் குழந்தை வாய்ப்பை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஏனெனில் அதாவது ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும், பூர்வீக சொத்தின் அடிப்படையில் வில்லங்கத்தில் இருப்பவர்கள் அதிலிருந்து மீளக்கூடிய நிலை ஏற்படுத்தும். சொத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். கௌரவமான வாழ்க்கையும் சிந்தனையில் மேம்பெற்ற சிந்தனை பெறக்கூடிய நிலையாக ஏற்படுகிறது. 6ஆம் இடம். கடன், நோய், வழக்கு, வெற்றி இவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாவமாக பார்க்கப்படுகிறது 6ஆம் இடம். அதாவது வெற்றி என்று வரும்பொழுது 6ஆம் இடத்தின் அடிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்பட்டால் செவ்வாய் வீடு. செவ்வாய் எங்கு இருக்கிறார்? 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வெற்றி வித்தையின் அடிப்படையில் வெற்றியை பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தப்படுகிறது. கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படுகிறது. 4ஆம் வீடு என்பது வண்டி, வாகனம் மற்றும் சொத்து, வீடு கட்டுதல் போன்றவைகளுக்கு கடனை ஏற்படுத்தி நன்மையான கடனாக பார்க்கப்படுகிறது. நோய் ஏற்படுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு நோய் வாய்ப்பை ஏற்படுகிறது. ஏனெனில் சனி பார்வை பெறுவதன் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படுகிறது. நோய் ஏற்பட்டு அவற்றை நீக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் ஏற்படுகிறது. வழக்கு என்று வரும்பொழுது சனி பார்வையில் வருவதனால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் அதாவது காவல் நிலையத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கவனமாக இருப்பது நன்று. 7ஆம் இடம். அது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு 7ஆம் இடம் என்று குரு பகவான் வீடாக வந்து குரு பகவான் ராசியிலே இருந்து அந்த இடத்தை பார்ப்பதனால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. கணவனாக இருந்தால் மனைவிக்கும் கணவனுக்கும் அந்யுன்யம் தன்மை கூடுகிறது. புது தம்பதிகளாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. நண்பர் வகையில் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் மக்களுடைய தொடர்பு நன்னிலை பெறுகிறார்கள். உறவுகள் மூலம் கூடி குழாவி நன்னிலையான மங்கள காரியத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. 8ஆம் இடம் என்று வரும்போது அதிர்ஷ்டம். இது அதிர்ஷ்ட ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு மிகவும் அதிர்ஷ்டஸ்தானமாக பார்க்கப்படுகிறேன் என்றால் அங்கே சனி பகவான் குரு வீட்டில் இருப்பதனால் ஒரு சிலருக்கு லாட்ரி, ரேஸ் போன்றவற்றில் வெற்றி அடைக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் என்று வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இவற்றில் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் ஒரு தாயார் தந்தையார் வழியில் நன்மை வலையாக பார்க்கப்படுகிறது. அவர் தந்தையாருடைய நிலையின் அடிப்படையில் மூதாதையருடைய ஆசீர்வாதமும் அவருடைய சொத்தின் மூலம் கிடைக்க வகையக்கூடிய ஆதாயம் கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு தலைமை பதவியை ஏற்கக்கூடிய நிலையும், கோவில் கட்டக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு யாத்திரை செல்லக்கூடிய நிலையும், வழிபாடு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுத்துகிறது. பொதுவாக இந்த 9ஆம் இடம் நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்று சொல்லும்போது லாபஸ்தானமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஸ்தானம். ஒரு சிலருக்கு இளைய தாரத்தையும் கொடுக்கிறது. அதாவது லாபம் என்று வரும்பொழுது ஒரு சிலருக்கு மிகவும் அற்புதமான லாபம். அதாவது லாபம் என்று தொழில் வகையில் மட்டுமல்ல, வேறு சில வகையிலும் நன்மை. அதாவது குடும்பத்தின் மூலம் மகிழ்ச்சியாக இருந்தல், குழந்தைகளை அன்பாக பார்த்து கொண்டு இருத்தல் போன்ற அந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. மிகவும் பொதுவாக நன்னிலை பெறுகிறார்கள். விரயம் என்று வரும்பொழுது சுப விரயமாக வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த மாதம் மிகவும் பொற்காலமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. நமசிவாய வாழ்க.